இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் உள்ள நம் குடியிருப்பு. நீங்கள் பரலோகத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்களாமே, அது எந்த அளவில் உள்ளது என்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாசிகளிடம் சற்று கேட்டு பாருங்களேன். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனை பார்ப்பதை போல உங்களை பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளுக்கு அமெரிக்காவிலோ, ஆஸ்திரேலியாவிலோ, இங்கிலாந்திலோ, கனடாவிலோ அல்லது ஏதோ வெளிநாட்டில் குடியுரிமை பெற்று அவர்கள் வீடு வாங்கி செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதே வாஞ்சியோடு தான் அநேக பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திலே நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுகிறார்களா என்று பாருங்கள். ஏனென்றால் அது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. தியாகங்கள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. பூமியில் நாம் வசிக்கும் வீட்டிற்குள் ஆண்டவரும் சேர்ந்து குடியிருக்க வேண்டும். அதற்கு முழு மனதோடு நாம் அனுமதி அளிக்க வேண்டும். ஏனென்றால் நம் வீட்டுக்குள் வர நாமே பல சமயங்களில் ஆண்டவருக்கு நாம் அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் அப்படி அவர் அனுமதித்து விட்டால் நம்மோடு கூட உட்கார்ந்து அவர் டிவி சீரியல் பார்க்க மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். சரி, நம் சரீரமாகி வீட்டுக்குள்ளாவது அவர் அனுமதித்திருக்கிறோமா என்று கேட்டால் அதற்கும் நாம் அனுமதி தர மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள் அவர் நுழைய வேண்டுமானால் அதற்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆலயமாகிய வீட்டிற்குள்ளாவது ஆண்டவரை உள்ளே விடலாம் என்று பார்த்தால் நம்முடைய ரகசிய பாவங்களை எல்லாம் சபையில் எல்லோரிடமும் அவர் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம் ஒரு பக்கம். உலகத்தில் இவ்வளவு பயங்கள் நமக்கு இருக்க நம்மால் எப்படி பரலோகத்திலே வீடு கட்ட முடியும்? ஆனால் நம் மீது ஆண்டவருக்கு மிகுந்த நம்பிக்கை. பரலோகத்திலே நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு நாம் தயார் நிலைமையில் இருக்கிறோமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவருக்கு நம் மீது எவ்வளவு அன்பு என்று பாருங்கள். எனக்கு பல்வேறு ஸ்தாபனங்களில் பணியாற்றும் பல மிஷினரிமார்களை தெரியும். காடு மேடு என்று பார்க்காமல், நேரம் காலம் பார்க்காமல், வசதி வாய்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் ஆண்டவருக்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யாருக்கும் பூமியில் சொந்த வீடுகள் கிடையாது. வீடு இருக்கிற ஒரு சிலரின் வீடுகளும் அவர்கள் பெற்றோர்களுடையதாக இருக்கும். இவர்கள் எல்லாம் இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவதும் கிடையாது. அவர்களை சந்திக்கும் போது நம்மை பார்த்து புன்னகிக்கிறார்களே, அதை நான் வெற்றி புன்னையாக தான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் பரலோகத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் அழகான வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிதான் பரலோகத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் பல ஆடம்பரமான காரியங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்ன பிரயோஜனம்? எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லையே. நம்மால் முடிந்தவரை ஆண்டவருக்காக ஓடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். நம்ம ஆண்டவர் பக்கத்திலேயே இருந்தால் தான் தப்பித்துக் கொள்ள முடியும். இது எப்பொழுதுமே மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.